கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் சென்னையை சார்ந்த ராஜ்குமார் என்கிற அன்பு சகோதரருக்காக அவங்க குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அவங்க கேட்டுக்கொண்ட ஜெப விண்ணப்பம், சிவில் இன்ஜினியராக இருக்கிறார். அவங்களுடைய தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும், சொந்த வீடை கர்த்தர் கொடுக்க வேண்டும், இவர்கள் குரோதமாக எழும்பியிருக்கிற போராட்டங்கள் அழிய வேண்டும். இந்த 3 காரியத்திற்காக ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? உங்கள் தொழிலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பான், உங்களுக்கும் சொந்த வீடை கொடுப்பான், உங்கள் குரோதமாக எழும்பியிருக்கிற போராட்டங்களையும் கர்த்தர் அழித்து போடுவார். என் கூட இணைந்து ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, ஓமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் அப்பா நம்முடைய அன்பு மகன் ராஜ்குமாருக்காக மிகுந்த கருஷனையோடு கூட ஜெபிக்கிறேன் அப்பா. மகனுடைய இருதயத்தில் இருக்கிற அத்தனை வேதனைகள் மாறட்டும். விசேஷமாக மகனுடைய பிஸ்னஸ், சிவில் இன்ஜினியரிங் ஒர்க் எடுத்து செய்கிற அன்பு மகனுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. சொந்த வீடை கர்த்தர் கொடுப்பீராக. அப்படி செய்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. மகனுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற எல்லா போராட்டங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. நன்மை உண்டாகட்டும். அப்படி செய்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நாளுக்காக ஆண்டவருடைய பாதத்தில், இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, மனமே நீ கலங்காதே, மனமே நீ கலங்காதே. இன்னைக்கு நம்முடைய மனசு நிறைய காரியங்கள் நிமித்தமாக கலங்கி துவண்டு போகிறது. நம்ம வாழ்க்கையை கலங்கடிக்கிற ஒரு பொல்லாத அசுத்த ஆவி அநேகருடைய வாழ்க்கையை கலங்கடிக்கிறது. இன்னைக்கு உங்களை கலங்கடிக்கிற பொல்லாத ஆவியின் கிரியைகளை கர்த்தர் அழித்து உங்கள் மனதை கலங்காமல் கர்த்தர் பாதுகாக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். தாவீது சொல்லும் பொழுது தன்னை பார்த்தே ஒரு வார்த்தை சொல்லுவான், என் மனமே நீ ஏன் கலங்குகிறாய்? நீங்கள் வாஸ்து பாருங்க, சங்கீதம் 42:5 வாஸ்து பாருங்க, சங்கீதம் 43:5 வாஸ்து பாருங்க, சங்கீதம் 42:11 வாஸ்து பாருங்க. இந்த 3 வசனமும் ஒரே காரியத்தை சொல்கிறது, என் ஆத்துமாவே என் மனமே நீ ஏன் கலங்குகிறாய்? கர்த்தரை நோக்கி காத்துற. நல்ல கவனிங்க, நம்ம மனசு, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தை, நம்முடைய வாழ்க்கையை கலங்குகிறது. நம்மளை கலங்க பண்ணுகிறது பொல்லாத அசுத்த ஆவியின் கிரியை. சவுலை ஒரு பொல்லாத ஆவி கலங்க பண்ணினது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் கலங்காமல் இருக்கணும்னா உங்கள் இருதயத்தை ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றினா உங்கள் இருதயத்தில் இருக்கிற கலக்கங்கள் எல்லாம் மாறிடும். ஆண்டவருக்கு நீங்கள் காத்திருந்தீங்கன்னா உங்கள் கலக்கங்கள் எல்லாம் மாறிடும். மாத்திரமல்ல, கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லும்படியாக என் இருதயத்தில் ஏவுகிறார். உங்களை கலங்க பண்ணுகிற சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் அழித்து போடுவா. விசுவாசிங்க. உங்களை கலங்க பண்ணுகிற மனிதர்களுடைய வார்த்தைகளை கர்த்தர் அபத்தமாக்கி போடுவார். விசுவாசிங்க. உங்களை கலங்க பண்ணுகிற சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி போடுவேன் என்று சொல்லுகிறார். ஒரே ஒரு வசனம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். யோவான் 14:1, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. யோவான் 14:27, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக.
அவருடைய சமாதானத்தையே கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஏன் நம்ம கலங்கணும்? நம்ம சமாதானமாக இருக்கணும். நல்ல கவனிங்க, உங்கள் இருதயம் சமாதானமாக இருக்க வேண்டிய பணி உங்கள் பணி. உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்க வேண்டிய பணி உங்கள் பணி. ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விட்டீங்கன்னா உங்கள் இருதயத்தினுடைய கலக்கம் எல்லாம் மாறிவிடும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாரே, ஆனால் உங்கள் கலக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கி உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நீ ஏன் கலங்கணும்? இந்த வார்த்தைக்கு பதில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, நான் கலங்க மாட்டேன். யோசுவா என்கிற இளைஞனை பார்த்து மோசே என்கிற தெய்வ மனிதன் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை உபாகமம் 31:8. இப்போ மோசேயுடைய பணியை யோசுவாவுடைய கரத்தில் கொடுக்குறாங்க. அப்போ யோசுவா நினைக்கிறான், இதை எப்படி என்னால் செய்ய முடியும்? கலக்கம். இதை நான் செய்திருவேன்னா கலக்கம். இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தலாமா? கலக்கம். இந்த பொறுப்பை நம்ம கையில் எடுக்கலாமா? கலக்கம். மோசே மூலமாய் கர்த்தர் பேசினார். உபாகமம் 31:8. கர்த்தர் தாமே உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாய் போகிறவர். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ கலங்கவும் பயப்படவும் வேண்டாம். நான் சொல்லட்டா, மறுபடி சொல்லட்டா, ஜெபிக்கிற தெய்வ மனுஷிய கர்த்தர் ஒரு நாள் கைவிட மாட்டான். கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். நீங்கள் கலங்க வேண்டாம். ஏன் நீங்கள் கலங்கணும்? ஒரு நாள் ஒரு சகோதரர் மிகுந்த கலக்கத்தோடு என்கிட்ட வந்தாங்க. பிரதர், என் வீட்டில் நிலம், என் வீடு எல்லாத்தையும் சப்ஜி பண்ண போகிறாங்க, ஏலம் உள்ள போகிறாங்க, ஏலம் விட போகிறாங்க. எனக்கு சொல்ல முடியாத கலக்கம். என் வீட்டில் நோட்டீஸை ஒட்டிட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலை. என்ன பண்ண போகிற எனக்கு புரியலை. அவருடைய கண்ணிலேருந்து கண்ணீர் வடிகிறது. நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தீர்க்கதரிசனமாக சொல்கிறாரு, உன் கலக்கத்தை நான் மாற்றுவேன், கலங்காதே. அந்த பேங்க் உன் வீட்டை சப்ஜி பண்ண முடியாது. உன் வீடை நான் திருப்பி கொடுப்பேன். ஆண்டவர் சொல்லிட்டு அந்த சுகத்தை கேட்டேன். எவ்வளவு சென்ட்? 15 சென்ட். வீடு எத்தனை சென்டில் இருக்குது? 7 சென்டில் வீடு இருக்குது. அப்போ ஆவியானவர் ஞானத்தை கொடுத்தார். நீங்கள் போய் பேங்க் மேனேஜர்கிட்ட பணிவா கேளுங்க, அந்த 5 சென்ட்டை எனக்கு விற்று கொடுங்க சார், இல்லை விற்று அடைக்கிறதுக்கு எனக்கு டைம் கொடுங்க சார், எனக்கு இந்த 5 சென்ட்டை விற்கிறதுக்கு உதவி செய்யுங்க சார். கேளுங்க, ஆண்டவர் உதவி செய்வா. அப்படியே போய் கலக்கத்தோடு கேட்ட பொழுது மேனேஜர் சொன்னாங்களாம், நான் ஹெல்ப் பண்ணுறேன், கவலைப்படாதீங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். 5 சென்ட் நல்ல விலைக்கு விற்றது. அந்த வீடை திருப்பி கர்த்தர் கொடுத்தார். நாட்கள் சென்ற பின்பு அந்த 5 சென்ட்டையும் அவரே திரும்பவும் அங்கே கர்த்தர் உதவி செய்தார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, கலங்க வேண்டாம். கலக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். என் மனமே, நீ கலங்காதே. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, யாருடைய இருதயமெல்லாம் பயந்து கலங்கி இருக்கிறதோ அவர்களுடைய கலக்கத்தை கர்த்தர் மாற்றி ஒரு தெய்வீக சமாதானத்தை கொடுத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன்ல பிதாவே, ஆமென், ஆமென். மனமே, நீ கலங்காதே. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.